திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் ஏகே போஸ் வெற்றி பெற்றது செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் தன்னை வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிய திமுக வேட்பாளர் சரவணன் தொடர்ந்த வழக்கையும் தள்ளுபடி செய்தது. வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. ஆனால் வழக்கு நிலுவையில் உள்ளதால் திருப்பரங்குன்றத்திற்கு இடைத்தேர்தல் நடத்த முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இதனையடுத்து வழக்கை திமுக வேட்பாளர் சரவணன் வாபஸ் பெற்றார். அதேவேளையில் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிடவில்லை என கூறி தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதி வேல்முருகன் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்தார். அத்துடன் இன்றைக்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என கூறியிருந்த நிலையில் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் ஏகே போஸ் வெற்றி பெற்றது செல்லாது என தீர்ப்பளித்தார். மேலும் கட்சி வேட்பாளர் என அங்கீகரித்து கையெழுத்திட்ட படிவத்துடன் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என குறிப்பிட்ட நீதிபதி ஜெயலலிதாவின் கைரேகையுடன் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு செல்லாது எனவும் அதனை தேர்தல் அதிகாரி ஏற்றுக்கொண்டது செல்லாது எனவும் தெரிவித்தார். சிகிச்சையின் பொழுது ஜெயலலிதா சுயநினைவுடன் கைரேகை வைத்தார் என்பது நிரூபணம் செய்யப்படவில்லை என்றும் மருத்துவர் பாலாஜி மட்டுமே ஜெயலலிதாவை மருத்துவமனையில் பார்த்ததாக கூறியதையும் சுட்டிக்காட்டினார். எனவே அதற்கு முன்பே படிவத்தில் ஜெயலலிதா கைரேகை வைத்துள்ளதாக அளித்த சாட்சியம் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அதேவேளையில் தன்னை வெற்றி பெற்றதாக அறிவிக்க கோரி திமுக வேட்பாளர் சரவணன் தாக்கல் செய்த மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். கடந்த 2016 நவம்பரில் நடைபெற்ற திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் ஏகே போஸ் மோசடி செய்து வெற்றி பெற்றதாக அவரை எதிர்த்து போட்டியிட்ட தோல்வியுற்ற திமுக வேட்பாளரான சரவணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நீதிபதி வேல்முருகன் முன்பு இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் ஜெயலலிதா 2016 டிசம்பர் 5ஆம் தேதி மரணமடைந்தார். இதற்கிடையில் 2018 ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஏகே போஸ் மாரடைப்பால் மரணமடைந்தார். அத்துடன் வழக்கு விசாரணை கடந்த 2018 நவம்பர் மாதம் நிறைவுற்ற பிறகு வெற்றி பெற்றவர் இறந்து போன நிலையில் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் வழக்கில் தற்பொழுது தீர்ப்பு வெளியாகியுள்ளது. அதிமுக எம்எல்ஏ கனகராஜின் மறைவை அடுத்து சூலூர் தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலர் அறிவித்துள்ளார். அதிமுக எம்எல்ஏ கனகராஜ் மாரடைப்பால் நேற்று மரணமடைந்தார். அதனையடுத்து சூலூர் தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலாளர் கடிதம் அனுப்பியிருக்கிறார். ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையில் காலியாக உள்ள 21 தொகுதிகள் இருந்த நிலையில் 22வது தொகுதியாக சூலூர் தொகுதி காலியாகியுள்ளது. 18 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் அறிவிக்கப்படாத திருப்பரங்குன்றம், ஒட்டபிடாரம், அரவக்குறிச்சி தொகுதியுடன் சேர்த்து சூலூர் தொகுதிக்கும் தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது. நாட்டு மக்களை பிரதமர் நரேந்திர மோடியால் தான் பாதுகாக்க முடியும் என்பதால் மத்தியில் பாஜக ஆட்சி தொடர வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. இதற்கு குறுகிய காலமே உள்ள நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையை தொடர்ந்து வருகிறார். சேலம் மாவட்டம் வாழப்பாடியை அடுத்த கருமந்துறையில் உள்ள வெற்றி விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு தனது பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். பின்னர் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் LK சுதீஷ் மற்றும் சேலம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சரவணன் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய முதலமைச்சர் மத்தியில் வலிமையான தலைமை தேவை என்பதால் பாரதிய ஜனதாவை தாங்கள் ஆதரிப்பதாக தெரிவித்தார். மேலும் நாட்டை பாதுகாக்க பிரதமர் மோடியால் தான் முடியும் என்பதால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை வெற்றி பெறச் செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டார். பாரத பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு மீண்டும் பாரத நாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற கூட்டணிகள் வேட்பாளர்கள் இன்றைக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று அவர் இந்த நாட்டுடைய பிரதமராக வருவதற்கு நாங்கள் துணை நிற்போம் என்பது நேரத்திலே தெரிவித்து, ஒரு நாடு பாதுகாப்பாக இருந்தால்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும், நாடு செழிக்கும். ஆகவே பாதுகாப்பு மிக முக்கியம். அந்த பாதுகாப்பை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் தான் தர முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார். பரப்புரைக்கிடையே அங்குள்ள டீ கடையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சுதீஷ் உள்ளிட்டோர் மக்களுடன் மக்களாக இணைந்து தேநீர் அருந்தி நெருக்கம் காட்டினர். மண்ணின் மைந்தராய், மக்களின் முதலமைச்சராய், மக்களில் ஒருவராய், ஏழைகளின் பங்காளனாய், எளியவராய், என்றும்
இதனிடையே பெரியகுளம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர் என கூறப்படும் முருகன் போட்டியிடுவார் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அவருக்கு பதிலாக தேனி அல்லிநகர ஜெயலலிதா பேரவை துணைச் செயலாளர் மயில்வேல் போட்டியிடுவார் என அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. பரப்புரையின் போது இதுகுறித்து முதலமைச்சரிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு இது உட்கட்சி விவகாரம் என்று கூறினார். பெரியகுளம் தொகுதியில வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்காங்க. எல்லாம் கட்சியில் நடக்கின்ற பிரச்சனைகள், திமுக நடக்கின்ற ஒரு சில வேட்பாளரை மாற்றுவது குடிப்பதெல்லாம் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்தந்த கட்சி அந்த அடிப்படையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளரை மாற்று. இதைத் தொடர்ந்து தோப்பூர் நல்லம்பள்ளியில் பிரச்சாரம் செய்துவிட்டு தருமபுரிக்கு சென்று முதலமைச்சர் தேர்தல் பரப்புரை செய்தார். அதிமுக கூட்டணியில் இடம் பிடித்துள்ள பாமக சார்பில் தருமபுரியில் அன்புமணி ராமதாஸ் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக முக்கிய வீதிகளில் முதலமைச்சர் வாக்கு சேகரித்தார். ஒட்டுமொத்த தமிழகத்தின் சார்பில் தமிழ்நாட்டிற்கும் இந்திய தேசத்திற்கும் இந்திய நாட்டை ஆளக்கூடிய தகுதி கொண்ட ஒரே பிரதமர் காங்கிரஸ் லீடர். நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்பதை மக்களின் எழுச்சி பறைசாற்றுவதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மேலும் மக்கள் விரும்பாத சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்தை தடுத்து நிறுத்துவோம் என்றும் உறுதியளித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சேலத்தில் இன்று பரப்புரை மேற்கொண்டார். கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் சேலம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் SR பார்த்திபனை அறிமுகம் செய்து வைத்து ஆதரவு திரட்டினார். அப்போது பேசுகையில் சேலம் திமுகவின் இரும்பு கோட்டை என்று பெருமிதம் தெரிவித்தார். மத்தியில் ஆளும் பாஜக மற்றும் மாநிலத்தில் ஆளும் அதிமுக மீது மக்கள் வெறுப்புடன் இருப்பதாக குறிப்பிட்டார். மேலும் மக்களின் எழுச்சியை பார்க்கும்போது நாடும் நமதே 40ம் நமதே என்பது உறுதி என்று கூறினார். இந்த கோட்டை மைதானம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த கோட்டை மைதானம் நிரம்பி வழக்கூடிய காட்சியை பார்க்கிற போது சென்னை கோட்டையிலே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உதயமாக போகிறது என்பதற்கு அடையாளமாக இது விளங்கி கொண்டிருக்கிறது. தெர்மாகோல் விஞ்ஞானம், கம்பராமாயணத்தை சேக்கிழார் எழுதியதாக தவறாக கூறியது போன்றவையே அதிமுக அரசின் சாதனைகள் எனவும் விமர்சித்தார். சேலம் மக்களின் எதிர்ப்பு திட்டமான 8 வழிச்சாலை திட்டத்தை திமுக தடுத்து நிறுத்தும் எனவும் உறுதியளித்தார். 8 வழிச்சாலை அமைக்கிற காரணத்தால் 8000 ஏக்கர் விளைநிலம் பாதிக்கப்படுகிறது. 300 ஏக்கர் வனநிலங்கள், 8 மலைகள் அழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. 10,000ற்கு மேற்பட்ட கிணறுகள், 154 பெரிய ஏரிகள், 314 சிறிய குளங்கள், 20 பள்ளிகள், விவசாயிகளிடம் உள்ள 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் நிலத்தையும் இன்றைக்கு பலவந்தமாக பிடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதை தடுக்க சென்றால் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள் என்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் சேலத்தில் மு.க. ஸ்டாலினை சந்தித்த பாமக துணை பொதுச் செயலாளரும் ஓமலூர் முன்னாள் எம்எல்ஏவுமான தமிழரசு திமுகவில் இணைந்தார். முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ஜெயலலிதா அவர்களுக்கு மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் சார்பில் இணைக்கின்றார். அவருடன் சேலம் பாமக மாவட்ட செயலாளர் ஜெயவேல் உள்ளிட்ட ஆதரவாளர்களும் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். ஏற்கனவே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் பாமக மாநில துணைத் தலைவராக இருந்த நடிகர் ரஞ்சித் மற்றும் இளைஞரணி செயலாளர் ராஜேஸ்வரி பிரியா ஆகியோர் கட்சியிலிருந்து விலகினர். இந்நிலையில் தமிழரசும் விலகியதால் பாமகவிற்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் 2ஆம் கட்ட பட்டியலை அந்த கட்சி வெளியிட்டுள்ளது. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களில் 3 மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் 24 மக்களவை மற்றும் 9 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை ஏற்கனவே அக்கட்சி அறிவித்திருந்தது. தற்போது 14 மக்களவை தொகுதி மற்றும் 8 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அமமுக வெளியிட்டுள்ளது. இதன்படி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் தங்க தமிழ்ச்செல்வன் தேனி மக்களவை தொகுதியிலும், பார்த்திபன் அரக்கோணத்திலும்,
பழனியப்பன் தர்மபுரி தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் பாண்டுரங்கன் வேலூரிலும் செந்தமிழன் ஆரணியிலும் போட்டியிடுகின்றனர். வடசென்னையில் சந்தான கிருஷ்ணன், கிருஷ்ணகிரியில் கணேசகுமார், திருவண்ணாமலையில் ஞானசேகர் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சியில் கோமுகி மணியன், திண்டுக்கல்லில் ஜோதி முருகன், கடலூரில் கார்த்திக் ஆகியோரையும், விருதுநகரில் பரமசிவ ஐயப்பன், தூத்துக்குடியில் புவனேஸ்வரன், கன்னியாகுமரியில் லக்ஷ்மணன் ஆகியோரையும் வேட்பாளர்களாக அமமுக அறிவித்துள்ளது. இதேபோல தமிழகத்தின் 8 தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களையும் அமமுக அறிவித்துள்ளது. இதில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் 3 பேர் அவரவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதியிலேயே போட்டியிடுகின்றனர். அதன்படி தங்கதுரை நிலக்கோட்டையிலும், ரெங்கசாமி தஞ்சாவூரிலும், கதிர்காமு பெரியகுளத்திலும் வேட்பாளர்களாக களமிறங்குகின்றனர். சோளிங்கரில் டிஜி மணி, பாப்பிரெட்டிப்பட்டியில் ராஜேந்திரன், திருவாரூரில் காமராஜ் ஆகியோரும், ஆண்டிப்பட்டியில் ஜெயக்குமாரும் போட்டியிடுகின்றனர். விளாத்திக்குளத்தில் உமாமகேஸ்வரிக்கு பதிலாக டாக்டர் ஜோதிமணிக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் முருகசாமி போட்டியிடுவார் எனவும் அமமுக அறிவித்துள்ளது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று கூறியுள்ள அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், நாட்டின் அடுத்த பிரதமரை அமமுக எம்பிக்களே தீர்மானிப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஆளுங்கட்சி மாபெரும் தோல்வியடையும். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உருவாகும், மத்தியிலும் ஆட்சி மாற்றம் உருவாக போகுது. இந்தியாவின் பிரதமரை தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் தீர்மானிப்பார்கள். அதற்காகத்தான் அனுபவம் வாய்ந்தவர்கள் இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலில் அவர்களே விரும்பி போட்டியிடுகிறார்கள். ஒசூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் மற்றும் புதுச்சேரி மக்களவை தொகுதி வேட்பாளர் மட்டும் அமமுக அறிவிக்கவில்லை. அதிமுக, திமுக என இரு பெரும் கட்சிகளும் தேசிய கட்சிகளோடு வலுவான கூட்டணி அமைத்துள்ள நிலையில் எஸ்டிபிஐ கட்சியோடு இணைந்து அமமுக தேர்தலை எதிர்கொள்கிறது. அமமுகவின் சார்பில் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. மக்களவைத் தேர்தலில் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் உள்ளிட்ட அதிமுக கூட்டணியின் முக்கிய வேட்பாளர்களை எதிர்த்து தங்கத்தமிழ்ச்செல்வன், பழனியப்பன் உள்ளிட்ட தகுதி நீக்க எம்எல்ஏக்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். இடைத்தேர்தல் மட்டுமல்லாது மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் புது வியூகம் அமைத்துள்ளார் டிடிவி தினகரன். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 எம்எல்ஏக்களில் முக்கியமானவர்கள் தங்கத்தமிழ்ச்செல்வன், வெற்றிவேல், பழனியப்பன் மற்றும் பார்த்திபன். இவர்களில் வெற்றிவேல் மீண்டும் பெரம்பூர் தொகுதிக்கான சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார். மற்ற மூவரும் நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். 18 தொகுதி இடைத்தேர்தல் முடிவுகளால் மட்டுமே இந்த ஆட்சிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிட முடியாது என்ற கருத்து நிலவுகிறது. அந்த வகையில் தங்களின் வலிமையான வேட்பாளர்களை சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் களமிறக்குவதை விட நாடாளுமன்றத்தில் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக அமமுக கருதும் தொகுதிகளில் களமிறக்கி இருப்பதையே இது காட்டுவதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். 5 முன்னாள் எம்எல்ஏக்களை இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களை அவர்கள் எம்பி தேர்தலுக்கு நிற்க வைக்கிறார். அது ஏன் நிற்க வைக்கிறாருன்னா, ஒரு தங்கத்தமிழ்ச்செல்வனை ஏன் நிற்க வைக்கிறாருன்னா, தேனி மாவட்டத்திலே இருந்து ஆண்டிப்பட்டி தொகுதியை 2001 வென்றவர். அதன் பிறகு ஜெயலலிதாவுக்கு ஒரு பிரச்சனை நேருகிறது. அந்த பிரச்சனைக்கு பிறகு ஜெயலலிதா வரும்போது யாரை தேர்வு செய்கிறாங்கன்னா தங்கத்தமிழ்ச்செல்வன் தான் தேர்வு செய்கிறாங்க. தங்கத்தமிழ்ச்செல்வன் அந்த சீட்டை ரிசைன் பண்ணுறாரு. அம்மா நிற்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. ஆனால் தங்கத்தமிழ் செல்வனுக்கு இருக்கின்ற ஒரு பாசிட்டிவும் ஓபிஎஸ்க்கு இல்லாத ஒரு பாசிட்டிவ்னா, அவர் ஓபிஎஸ்னுடைய மகனுக்கு அந்த அளவுக்கான செல்வாக்கு கிடையாது. தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு நிச்சயமாக அந்த ஏரியாவில் பெரும் செல்வாக்கு இருக்கிறது. அப்போ என்னை பொறுத்தவரை ஒரு ரவியை விடவோ இல்லை என்றால் ஒரு ஓபிஎஸ்ஐ விடவோ தாராளமாக தங்கத்தமிழ்ச்செல்வன் இன்று வாக்கு சேகரிக்கும் நிலையில் இருக்கிறார். தேனியில் அதிமுக சார்பில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் களமிறங்கியுள்ளார். தங்கத்தமிழ்ச்செல்வன், டிடிவி தினகரன் இருவருமே ஓ பன்னீர்செல்வத்தை அரசியல் களத்தில் வீழ்த்த வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருப்பவர்கள். அந்த வகையிலேயே ஓபிஎஸ்ஸின் மகனை எதிர்த்து தங்கத்தமிழ்ச்செல்வன் களமிறக்கப்பட்டுள்ளார். மேலும் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் முக்கிய வேட்பாளர்களை தோல்வியுறச் செய்ய வேண்டும் என்பதும் தினகரனின் உத்தியாக உள்ளதாகவே அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். அந்த கணக்கின் அடிப்படையில் தான் அவர் தேர்தலை அணுகுகிறார். அதனால்தான் இப்போது ஓபிஎஸ்ஸுடைய மகன் ரவீந்திரநாத் போட்டியிடுகிறார் என்று தெரிந்தவுடன் அவருக்கு எதிராக தங்கத்தமிழ்ச்செல்வனை களமிறக்குகிறார். திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் கூட்டணி கட்சிகளின் வலிமையோடு களத்தில் நிற்கின்ற போது பெரிய கட்சிகளின் கூட்டணி ஏதுமின்றி களத்தில் நிற்கும் அமமுகவிற்கு வலிமையான வேட்பாளர்கள் அவசியம் என்பதையே அமமுகவின் செயல்பாடுகளின் மூலம் அறிய முடிகிறது.
வயது முதிர்ந்த விவசாய தொழிலாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் மீனவர்களுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என அமமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை அசோக் நகரில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் அலுவலகத்தில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான அறிக்கையை டிடிவி தினகரன் வெளியிட்டார். அதில் அனைத்து விவசாய கடன்களும் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட சிறு வணிக கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இயற்கை விவசாயம் ஊக்குவிக்கப்பட்டு இலவச விதைகள் வழங்கப்படும் என்றும், நெல், கரும்பு மற்றும் சிறுதானியங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு தனி செயற்கைக்கோள், கல்லூரி மாணவர்களுக்கு இலவச கையடக்க கணினி, ஏழை கல்லூரி மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை ஆகியவையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வயது முதிர்ந்த விவசாய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அமமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனியார் நிறுவன ஊழியர்களின் திருமண செலவுக்கு 2 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்றும், மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கு தமிழகத்தில் தடை விதிக்க வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் தமது கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதனிடையே மிடாஸ் மதுபான உற்பத்தி ஆலை மூடப்படுமா என்ற கேள்விக்கு தாம் ஆலையின் இயக்குநராக இருந்தால் மூடிவிடுவேன் என்று தினகரன் பதிலளித்தார். தமிழகத்தில் இனிமேல் மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கு அனுமதி இல்லை, தமிழ்ல தான் படிக்கிறேன் என்ற கொள்கை முடிவு உடனடியாக இருக்கப்படும். அத்துடன் ஏற்கனவே உள்ள மதுபான ஆலைகளை படிப்படியாக மூடவும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதானே, இது புரியல அவங்களுக்கு? அப்புறம் என்ன சொல்றீங்க? நீங்க இதை மிடாஸை உதாரணத்துக்கு மூடுவீங்களான்னு கேட்குறீங்க. அதானே பிரதர்? நான் அதில் டைரக்டராக இருந்தால் மூடிடுவேன், நான் இல்லாத உள்ள எப்படி மூட முடியும்? தமிழகத்தில் சுற்றுச்சூழலை பாதிக்கும் திட்டங்களை அனுமதித்ததற்கு அதிமுக, திமுக ஆகிய இரு கட்சிகளுமே காரணம் என்று தினகரன் குற்றம் சாட்டினார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அன்புமணி ராமதாஸ், LK சுதீஷ், TR பாலு உள்ளிட்ட நட்சத்திர வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். தருமபுரி மக்களவை தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் பாமக வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் தேர்தல் நடத்தும் அலுவலரும் ஆட்சியருமான மலர்விழியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன், பாமக தலைவர் GK மணி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதேபோல் கன்னியாகுமரி தொகுதியில் மீண்டும் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் வேட்புமனு தாக்கல் செய்தார். நாகர்கோவிலில் உள்ள அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் பிரசாந்த் மு வடநரேவிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். 1999ஆம் ஆண்டு முதல் கன்னியாகுமரி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வரும் பொன் ராதாகிருஷ்ணன் 4வது முறையாக அதே தொகுதியில் களமிறங்குகிறார். அதிமுக கூட்டணியில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளரும் விஜயகாந்தின் மைத்துனருமான LK சுதீஷ் கள்ளக்குறிச்சியில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். LK சுதீஷ் மற்றும் அவரது மனைவி பெயரில் உள்ள சொத்து என மொத்தம் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன. முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் களமிறங்குகிறார். இதையொட்டி ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதியான சேலம் மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் RS பார்த்திபன் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ரோகிணியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். தென்சென்னை மக்களவை தொகுதிக்கான அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் அடையாறில் உள்ள வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மதுரை மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் எழுத்தாளர் சு வெங்கடேசன் மாவட்ட தேர்தல் அலுவலர் நடராஜனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நாம் தமிழர் கட்சி சார்பில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகான் தேர்தல் அலுவலர் வினயிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலை முன்னிட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். தேனியில் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதேபோல ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் செஞ்சி ஏழுமலை, கிருஷ்ணகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் KP முனுசாமி, மத்திய சென்னை பாமக வேட்பாளர் சாம்பால் உள்ளிட்டோரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். வேட்புமனு தாக்கல் செய்த நட்சத்திர வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதிகளில் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டனர். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ள MGR அம்மா தீபா பேரவைத் தலைவர் தீபா நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.
சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் அதிமுக தொண்டர்கள் வேதனையடைவார்கள் என்றார். அதிமுகவின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று முடிவெடுத்துள்ளதாகவும், அதிமுக தலைமை கேட்டுக்கொண்டால் தேர்தலில் அதிமுகவை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாகவும் கூறினார். தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுடன் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய தீபா, ஜெயலலிதாவின் சொத்துக்களுக்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் விளக்கம் அளித்தார். அஇஅதிமுகவின் தொண்டர்களின் அமோக வரவேற்பினால் உருவாக்கப்பட்ட எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை மற்றும் அஇஅதிமுக தீபா அணி தற்போது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திமுகவிற்கும் இரட்டை இலை சின்னத்திற்கும் ஏகமனதாக மனப்பூர்வ ஆதரவை தெரிவிக்கிறேன். இப்போது நடக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் எனது இயக்கத்தை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைத்திந்திய அண்ணா திமுகவின் வெற்றியை நோக்கி செயல்படுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மானாமதுரை இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் இலக்கியதாசன் செல்போன் கூட இல்லாத அளவிற்கு எளிமையானவராக உள்ளார். ஆடம்பரம் இல்லாத இவரின் வாழ்க்கை முறை அந்த பகுதி வேட்பாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தனி தொகுதியில் திமுக சார்பில் இலக்கியதாசனும், அதிமுக சார்பில் நெட்டூர் நடராசனும், அமமுக சார்பில் மாரியப்பன் கென்னடியும் போட்டியிடுகின்றனர். அதிமுக உள்ளிட்ட மற்ற வேட்பாளர்கள் அதிநவீன செல்போன் மூலம் ஓட்டு கேட்டு வலம் வருவதுடன் வாக்காளர்களை செல்போனில் தொடர்பு கொண்டு வாக்கு சேகரித்து வருகின்றனர். ஆனால் எளிமையான தோற்றம், இயல்பான பேச்சு என பலரையும் ஆச்சரியப்படுத்தும் நபராக திமுக வேட்பாளர் இலக்கியதாசன் இருக்கிறார். தனது 14 வயதிலிருந்து திமுகவுக்கு பணியாற்றி வரும் இவர் ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக வேட்பாளரின் வெற்றிக்காக ஊர் ஊராக சென்று சைக்கிள் பரப்புரையில் ஈடுபட்டு வந்துள்ளார். 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த இலக்கியதாசனுக்கு 18 ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதனால் 46 ஆண்டுகளாக களப்பணியாற்றும் இவருக்காக மாற்றுக் கட்சியினரும் களத்தில் இறங்கி வாக்கு சேகரிக்கின்றனர். தனக்கென்று சொந்த செல்போன் கூட இல்லாமல் எளிமையாக வாழ்ந்து வரும் 60 வயதான இலக்கியதாசனின் ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை முறை வாக்காளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. கம்யூனிகேஷனுக்காக வேணும்னு சொன்னா கூட நேரில் வந்து நான் பேசிக்கிறேன். யார் பேசினாலும் நான் இருந்தா என் கையில கொடு, தகவலை கொடு, இல்லைன்னா நான் இருக்கிற இடத்த சொல்லிடு, நான் இருக்கிற இடம் உனக்கு தெரியும், அங்கே வந்து என்னோட பகிர்ந்துக்கிறட்டும். அப்போதான் நிறைய நேரங்கள் பேச முடியும். செல்போனில் சில விஷயங்கள் பேச முடியாது. ஒரு இயற்கையான முறையில், அந்த காலத்தில் இருந்த இயற்கையான முறை என்பது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத பெரும்பாலும் விரும்புவார். தற்போதைய விஞ்ஞான தொழில்நுட்ப காலத்திலும் தன்னிடம் செல்போன் இல்லை என்று கூறும் இலக்கியதாசன் தொகுதி மக்களின் குறைகளை போக்கும் வகையில் வேறு வழியின்றி செல்போன் வாங்குவதாக தெரிவித்தார். நேரடியாக யாரையும் பார்த்து பேசுறதை நான் விரும்புவேன். அதனால் வந்து செல்ஃபோனை அதை எதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய மனைவியும் வச்சுருக்காங்க, மகளும் வச்சுருக்காங்க. அது இருக்கும்போது நம்மளுக்கு அதுக்கு கூட வர்றவங்க நம்ம நண்பர்கள் இருக்காங்க, என் கூட இருப்பாங்க, எப்போவும் என் கூட இருப்பாங்க. அப்போ வரும்போது நான் அவங்கள்ட்ட நேரடியாக தொடர்பு கொள்வாங்க, பேசிடுவேன். பெரும்பான்மையாக நேரடியாக பார்க்குறத நான் விரும்புவேன். விளம்பரம், பகட்டான அரசியல் சூழலில் இப்படியும் ஓர் எளிய மனிதர் இருக்கிறாரா என்பது மானாமதுரை தொகுதி மக்களின் தவிர்க்க முடியாத கேள்வியாக இருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் போட்டியுள்ள 184 பேரை கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான பாஜகவின் முதல் வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. 20 மாநிலங்களை உள்ளடக்கிய 184 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த பட்டியலில் வாரணாசி தொகுதியில் மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயம் கடந்த தேர்தலில் பிரதமர் போட்டியிட்டு சுமார் 5.25 லட்சம் வித்தியாசத்தில் வென்ற தொகுதியான வதோதரா குறித்து எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. 1998ஆம் ஆண்டு முதல் பாஜகவின் மூத்த தலைவரான அத்வானி தொடர்ந்து 5 முறை போட்டியிட்டு வென்ற காந்திநகர் தொகுதி இம்முறை அவருக்கு வழங்கப்படவில்லை. மாறாக பாஜகவின் தலைவர் அமித்ஷா அந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
75 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிப்பதில்லை என்ற முடிவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் அத்வானியின் தேர்தல் விவகாரங்களை கவனிக்கும் பொறுப்பில் இருந்த அமித்ஷா இன்று அத்வானியின் தொகுதியில் தனது முதல் மக்களவைத் தேர்தலை சந்திக்கிறார். இதேபோன்று கடந்த முறை கான்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வென்ற அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான முரளி மனோகர் ஜோஷிக்கும் இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது. லக்னோவில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும், காசியாபாத்தில் VK சிங்கும், மதுராவில் ஹேமமாலினியும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமேதி தொகுதியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை எதிர்த்து மீண்டும் களமிறங்குகிறார். அமேதி காங்கிரசின் பாரம்பரியமான தொகுதி என்ற போதும் ராகுலுக்கு ஸ்மிருதி இரானி கடும் சவாலாக அமைவார் என்றே கருதப்படுகிறது. கடந்த தேர்தலிலேயே ஸ்மிருதி அமேதியில் 3 லட்சம் வாக்குகளை அள்ளியிருந்தார். ராகுல் தனது பாரம்பரிய தொகுதியில் வெறும் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலேயே வெல்ல வேண்டிய அளவுக்கு நெருக்கடி இருந்தது. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் களம் காண்கிறார். மேகாலயா மாநில ஆளுநராக இருந்து அண்மையில் பதவியை ராஜினாமா செய்த கும்மனம் ராஜசேகரன் திருவனந்தபுரத்தில் போட்டியிடுகிறார். பாதுகாப்பு படைகளை அவமதிப்பவர்களை நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் வெளிநாடுகளுக்கான பிரிவின் தலைவரான சாம் பிரிட்டோ ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்துள்ளார். அதில் பாலக்கட் பகுதியில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதல் குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். 300 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டது உண்மையெனில் அதற்கான ஆதாரங்களை வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தான் நியூயார்க் டைம்ஸ் உள்ளிட்ட சர்வதேச செய்தித்தாள்களை படிக்கும் பொழுது உண்மையிலேயே இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியதா என்ற சந்தேகம் எழுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதில் காங்கிரஸ் கட்சி இந்திய ராணுவத்தை மீண்டும் மீண்டும் அவமதிப்பதாக கூறியுள்ளார். ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக நிற்பதாக கூறியுள்ள பிரதமர் எதிர்க்கட்சிகளின் கருத்துக்கள் குறித்து நாட்டு மக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். வீடு புகுந்து தன்னை தாக்கியதாக நடிகை ஸ்ரீரெட்டி போலியாக புகார் அளித்து நாடகமாடியது தற்பொழுது அம்பலமாகியுள்ளது. ஸ்ரீரெட்டி இந்த பெயரை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்திட முடியாது. திரைப்பட கதாநாயகர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் என பலரும் அந்த பெயரை கேட்டு அஞ்சி நடுங்கிய காலம். படத்தில் வாய்ப்பு தருவதாக கூறி படுக்கை கிடைத்ததாக ஸ்ரீரெட்டி வெளியிட்ட அடுத்தடுத்த பெயர்களால் தெலுங்கு, தமிழ் திரை உலகே அதிர்ந்தது. அது மட்டுமின்றி காவல் நிலையம் முன்பு அரை நிர்வாண போராட்டம் நடத்தியது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அப்படி சர்ச்சை நாயகியாக வலம் வந்த ஸ்ரீரெட்டி நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறார். ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஸ்ரீரெட்டி தற்பொழுது சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள வீட்டில் வசித்து வருகிறார். ரெட்டி டைரி என்ற படத்தில் நடித்து வரும் ஸ்ரீரெட்டியிடம் அது தொடர்பான டிஸ்கஷன் என கூறி பட தயாரிப்பாளரும் பினான்சியர் சுப்பிரமணியம் வந்துள்ளனர். கதவை திறக்க மறுத்த போதும் அவர்கள் இருவரும் அத்துமீறி புகுந்து ஸ்ரீரெட்டியினையும் அவரது மேலாளரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி வீட்டின் ஜன்னல், கதவு, மேஜை உள்ளிட்ட பொருட்களையும் அவர்கள் சேதப்படுத்தியதாக ஸ்ரீரெட்டி தெரிவித்தார். He came with the 2 persons and he attacked me. He already prepared, that's the reason he did all these things and he switched off the CC cameras, everything. I went to my bedroom and I locked I kept the bolt and the half of the door was opened. I thought I will die. I was very much afraid. Even my manager injured very badly. பொள்ளாச்சி சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட ஸ்ரீரெட்டி இரவு நேரங்களில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அறிவுரையையும் கூறியிருக்கிறார். What I give the suggestion to the single women who are staying alone, be careful and if I have CC cameras also they switched off, but be careful in the nights, don't open. If you know the people also, don't open. Tell them that we will talk tomorrow. அதே சமயம் ஸ்ரீரெட்டி கூறும் குற்றச்சாட்டுகளை பினான்சியர் சுப்பிரமணியம் மற்றும் பட தயாரிப்பாளர் தரப்பு மறுத்துள்ளது. தான் தாக்கப்பட்டதாக புகார் அளித்தது நாடகமே என நடிகை ஸ்ரீரெட்டி ஒப்புக்கொண்டுள்ளார். நடிகை ஸ்ரீரெட்டி தான் தாக்கப்பட்டதாக புகார் அளித்ததை தொடர்ந்து கோயம்பேட்டில் உள்ள K10 காவல்நிலைய காவலர்கள் அவரை விசாரணைக்கு அழைத்தனர். ஆனால் அவர் மாலை வரை வராத நிலையில் அதன் பிறகு மதுரவாயல் காவல் உதவி ஆணையாளர் அலுவலகத்தில் இருந்து ஸ்ரீரெட்டி விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். அப்பொழுது நடத்தப்பட்ட விசாரணையில் தான் தாக்கப்பட்டதாக புகார் அளித்தது நாடகம்தான் என ஸ்ரீரெட்டி ஒப்புக்கொண்டார்.
செய்திகளை இனி எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். பீகாரில் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி நாளை தேர்தல் பரப்புரையில் ஈடுபட உள்ளார். லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளத்துடன் ஏற்பட்ட கூட்டணி உடன்படிக்கையின்படி காங்கிரஸ் கட்சிக்கு 9 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதைத் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ள ராகுல் தன்னுடைய பரப்புரையை புளூனியா என்ற பகுதியிலிருந்து தொடங்கவுள்ளார். பீகார் நாடாளுமன்ற தேர்தலில் மேலும் பல கட்டமாக பரப்புரையில் ஈடுபடப் போவதாகவும் காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. முன்னாள் கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் பாஜக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய அணியின் முன்னணி வீரராக உலா வந்த இவர் கடந்த ஆண்டு டிசம்பரில் அனைத்து விதமான கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றார். உரி, புல்வாமா போன்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் அவ்வப்போது பாஜகவின் செயல்பாடுகளை பாராட்டி சமூக வலைதளத்தில் கருத்து வெளியிட்டு வந்தார். இந்நிலையில் டெல்லியில் மத்திய அமைச்சர்களான அருண் ஜெட்லி மற்றும் ரவிசங்கர் பிரசாத்தை நேரில் சந்தித்து பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதுகுறித்து பேசிய கம்பீர், நாட்டின் வளர்ச்சி, பாதுகாப்பு குறித்து பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வையால் ஈர்க்கப்பட்டு பாஜகவில் இணைந்ததாக தெரிவித்தார். அத்துடன் பாஜகவில் இணைந்ததை தாம் கௌரவமாக கருதுவதாகவும் கூறினார். பெங்களூரு நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட நடிகர் பிரகாஷ் ராஜ் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். மத்திய பாஜக அரசை தொடர்ந்து விமர்சித்து வந்த நடிகர் பிரகாஷ் ராஜ் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதையடுத்து இன்று காலையில் மத்திய பெங்களூரு தொகுதியில் போட்டியிட நடிகர் பிரகாஷ் ராஜ் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக இவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியின் 17 பாராளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியின் தலைவர் சந்திரசேகர ராவ் வெளியிட்ட இந்த பட்டியலில் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா மீண்டும் நிஜாமாபாத் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவரை தவிர வேமி நரசிம்ம ரெட்டி நல்கொண்டா தொகுதியிலும், பசுனூரி தயக்கர் வாரங்கல் தொகுதியிலும், ஜி நாகேஷ் அதிலாபாத் தொகுதியிலும், தலசனி சாய்கிரண் யாதவ் செகந்திராபாத் தொகுதியிலும், மன்னே ஸ்ரீனிவாச ரெட்டி மகபூப் நகர் தொகுதியிலும், புஷ்டே ஸ்ரீகாந்த் ஹைதராபாத் தொகுதியிலும் போட்டியிட உள்ளனர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் ஒரே கட்டமாக நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 11 நடைபெறவுள்ளது. தருமபுரியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். இப்பொழுது தேர்தல் வர வேண்டிய அவசியம் என்ன? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்னால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவிலே பிளவுகள் ஏற்பட்டன. அந்த பிளவுகள் ஏற்பட்ட காரணத்தால் அவர்களுக்குள்ளே குழப்பம். அதிலே 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து தமிழகத்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய கவர்னர் அவர்களை போய் சந்தித்தார்கள். சந்தித்து ஒரு மனுவை தருகிறார்கள். அந்த மனுவிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று கேட்டால், ஆட்சியை அகற்றிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை அல்ல, ஆட்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவரை மாற்றிட வேண்டும். ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. அவரிடத்தில் பொதுப்பணித்துறை இருக்கிறது, நெடுஞ்சாலைத்துறை இருக்கிறது, முதலமைச்சர் என்கிற அந்த தலைமை துறையும் இருக்கிறது. ஆக அதை வைத்துக்கொண்டு அவர் ஊழல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் மாற்றிட வேண்டும் என்று ஆளுங்கட்சியை சார்ந்த அதிமுகவை சார்ந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து கையொப்பமிட்டு கவர்னரிடத்தில் போய் அந்த புகார் மனுவை தருகிறார்கள், கோரிக்கை மனுவை தருகிறார்கள். அதனால் அவருடைய பதவிகள் பறிக்கப்படுகிறது. தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். இதே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் வந்தது. அப்படிப்பட்ட அவசியம் வந்த நேரத்தில் இப்பொழுது 18 பேர் நீக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்களே, இந்த சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் அவருக்கு ஆதரித்து ஓட்டு போட்டவர்கள் தான். ஆக ஆதரித்து ஓட்டு போட்டிருக்கக்கூடிய 18 சட்டமன்ற உறுப்பினருடைய பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்
இந்த ஆட்சி இருக்கக்கூடாது, எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சி இருக்கக்கூடாது என்று எதிர்த்து ஓட்டு போட்டவர்கள் யார் என்று கேட்டால், எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கலாம், அது வேறு. எதிர்க்கட்சி என்ற முறையிலே நாங்கள் அதைத்தான் செய்வோம். ஆனால் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய, இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உள்ளிட்ட 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று எதிர்த்து ஓட்டு போட்டவர்கள். ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி இருக்கக்கூடாது என்று எதிர்த்து ஓட்டு போட்டவர்கள். ஆனால் அவர்கள் இந்த நாள் வரையிலே, இந்த நிமிடம் வரையிலே பதவியில் இருக்கிறார்கள். ஆக இருக்க வேண்டும், ஆட்சி இருக்க வேண்டும், எடப்பாடி தான் அவர் தலைமையிலே இந்த ஆட்சி இருக்க வேண்டும் என்று ஓட்டு போட்ட 18 எம்எல்ஏக்கள் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த 11 எம்எல்ஏக்களுடைய நிலை என்னவென்று கேட்டால், அவருடைய பதவிகளுக்கு ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்று கேட்டால், சுப்ரீம் கோர்ட்டில், உச்ச நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் வழக்கு போட்டிருக்கிறோம். அந்த வழக்கினுடைய தீர்ப்பு விரைவில் வரப்போகிறது. நிச்சயமாக உறுதியாக இந்த தீர்ப்பு வருகிற போது ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 எம்எல்ஏக்களுடைய பதவிகளும் நிச்சயமாக பறிக்கப்படும். அதில் மாற்றம் கிடையாது. ஆக இவைகளெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நிலையிலே நாம் இருக்கிறோம். ஆனால் இதற்கிடையில் இந்த 18 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் சற்றேறக்குறைய 16 மாதங்களாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்எல்ஏக்கள் இல்லை, மக்களுடைய பிரதிநிதிகள் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை. ஆகவேதான் இந்த இடைத்தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலோடு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. ஆக நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேர்தல் அறிக்கையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு முழுமையான அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல, இந்த இடைத்தேர்தல் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல், இந்த தொகுதியில் நடைபெறக்கூடிய தேர்தலை ஒட்டி நீங்கள் எங்களை வெற்றி பெற வச்சு சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய மணி அவர்களை நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்கிற நேரத்தில் உறுதியாக நாங்கள் என்னென்ன பணிகளை ஆற்றிட போகிறோம் என்ற அந்த உறுதிமொழியும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அனைத்தையும் சொல்ல, விரிவாக சொல்ல நேரமில்லை என்று சொன்னாலும் தலைப்புச் செய்தியாக நான் இங்கே குறிப்பிட விரும்புவது, தருமபுரி அரூர் சாலை மொரப்பூர் வழியாக 4 வழிச்சாலை அமைக்கப்படும் என்ற உறுதி தரப்பட்டிருக்கு. தருமபுரி மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலை தரம் உயர்த்தப்பட்டு பணியாளர்களுடைய நலன் பாதுகாக்கப்படும். தருமபுரி மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் உள்ள துணை மின் நிலைய திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும். பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி பொம்மிடி ஊராட்சி வேப்பாடி அணைக்கட்டு திட்டம் நிறைவேற்றப்பட்டு இந்த பகுதியில் விவசாயம் செழிக்கவும் குடிநீர் பற்றாக்குறை நீங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். வேளாம்பட்டி ஊராட்சி தென்பெண்ணை ஆற்றில் சொனக்கால் எனும் இடத்திலே தடுப்பணை கட்டி மழை காலங்களில் ஓடும் உபரி நீர் வீணாக கடலில் கலப்பதை தடுத்து வெள்ளாம்பட்டி ஊராட்சி, மருதிப்பட்டி ஊராட்சி, சந்தப்பட்டி ஊராட்சி, வெற்றப்பட்டி ஊராட்சி, வடுகப்பட்டி ஊராட்சி, கொங்கவேம்பு ஊராட்சி, மோப்பிரிப்பட்டி ஊராட்சி, மாம்பட்டி ஊராட்சி ஆகிய ஊராட்சிகளில் பயன்பெறக்கூடிய வகையில் சொன்னக்கால் தடுப்பணை திட்டம் உடனடியாக நிறைவேற்றப்படும் என்ற உறுதிமொழிகள் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் வழங்கப்பட்டிருக்கு. இது சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உறுதிமொழி. அதேபோல் நாடாளுமன்ற தொகுதியில் டாக்டர் செந்தில் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்தவரை வெற்றி பெற வைக்கிற நேரத்தில்
நாம் வழங்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் இது இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. தருமபுரியில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சார கூட்டத்தில் திமுக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேசி வரும் காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து